ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்னோ ஈகிளாடு அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 3ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆளுங்க மொத்த பேரும் இப்போ திரும்பவும் ஸ்னோ வேலைக்கே வந்துடுறாங்க. விருந்தெல்லாம் தடபடலாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவர் தம்பிக்கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட சிக்கன் பீஸை காலி பண்ண போக நம்ம ஹீரோயின் சைடில் உட்காந்து அதையே பார்த்துட்டு இருக்காங்க. சரி இந்த நீ சாப்பிடு. பன் எடுத்து ரெண்டு பேரும் போட்டு எடுத்து கட்டிட்டு இருக்கு. நம்ம பாம்பு சிங்கெல்லாம் உளுந்து அவங்களை கவனிக்கிறாங்க. கூச்சப்படாம என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க. நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ தனியா உட்காந்துட்டு இருக்காரு. அவரோட தம்பி டிஸ்ட்ரிக்ஷன் ஹெட் மட்டும் நீ பிடிச்சிட்டினா நீ ஈஸியா நம்ம அம்மாவை காப்பாத்திருவீல. ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு அது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. உனக்கு பயமா இருக்கா? அவரும் ஆமான்னு சொல்றாரு. ஆனா எனக்கு இல்ல, நீ தான் என் கூட இருக்கீல. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எதையும் என்னால செய்ய முடியும். நீ பயப்படாத. இப்ப அப்படியோ யாரோ ஒரு நீலக்கண்ணனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஓசன் ஸ்டோனை கண்டுபிடிச்சிட்டாரு. அவருக்கு ரிவார்டா பிளாக் அயன் ஆர்டர் கிடைச்சிருக்குங்கிற விஷயத்துல அவன் பாக்குறான். அவரு வழக்கம் போல அவரோட இடத்துல வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு தடுமாற்றம். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் என்னோட ஸ்பீடு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதான் அதிகப்படியான பிராக்டிஸ் எனக்கு தேவைப்படுது. அந்த மாதிரிலாம் இல்ல, உன் ஸ்கில்ஸ் ரொம்பவே பிரமாதமா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் உன் பவர்ஸ் உனக்கு கிடைக்கும் போது நீ எல்லாரை விட ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருப்ப. அவரு பவர்ஸ் சீலா இருந்ததா அந்த மாஸ்டர் சொல்லி இருந்திருப்பாரு. அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு அவங்க கேக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு எதுவுமே தெரியல. அவரோட அம்மாவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க இங்க இருந்த வரைக்கும் எங்க இடமே எவ்வளவு பிரகாசமா இருந்துச்சு தெரியுமா? இந்த ஆஸ்மத் ட்ரீ கூட அவங்க வளர்த்ததுதான். அவங்க போனதுல இருந்து இதுவும் பூக்கிறதே நிறுத்திருச்சு. நம்ம ஹீரோயின் அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி டக்குன்னு அதை அப்படியே ஃப்ரோசனா மாத்திடுறாங்க. இது ஐஸ் ஃபிளவர். உண்மையான ஆஸ்மத் அளவு இல்லைனாலும் இதுவும் கொஞ்சம் வாசனையா தான் இருக்கும். நம்ம ஹீரோவும் லைட்டா குசியா போயிடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்க வெளியே ஏதோ பயங்கரமான சவுண்ட்லாம் கேக்குது. நம்ம மொத்த கேங்கும் கத்தி கடப்புரை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. வெளியே பார்த்தா சிட்டிக்குள்ள ஒரு கலவரமே நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் வேற யாரும் இல்ல, அந்த டிஸ்ட்ரிக்ஷன் ஹெட் தான். என்னோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம். மரியாதையா ஓசன் ஸ்டோனை என்கிட்ட கொடுத்துரு. அப்படி இல்லைன்னா உங்க ரெண்டு பேரையும் துடிக்க கொல்லுவான்னு அவன் சொல்றான். நம்ம கேங் அதுக்கு ஆசுற மாதிரி தெரியல. அவங்க ஃபைட்டுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அவனோட ஆளுங்களையும் அவன் ஏவி விட்டுடுறான். ரெண்டு குரூப்பும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம பாம்பு அங்கிள் நம்ம சிங்கத்தலைன்னு சொல்லி எல்லாருமே அவங்க ஆளுங்களை புரட்டி எடுத்துட்டு இருக்க. திடீர்னு ஏதோ ஒரு சம்பவம் அவனை சமாளிச்சதுல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா கேர ஆயிடுது. அவங்க அப்படியே தலை சுத்தி நிக்கும் போது ஏதோ வித்தியாசமான விசுவல்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியற மாதிரி காமிச்சதோட அவங்க திரும்பவும் நார்மல் ஆயிடுறாங்க. ஆட்டம் ஒத்த கண்ண பக்கம் தான் இருக்கு. அவங்க நம்ம ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு பறக்க விட ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோயினும் ஒன்னா சேர்த்து அவங்க போர்ஸை யூஸ் பண்றாங்க. ஆனா அப்பவும் நெருப்பு கக்கி அவங்க ரெண்டு பேருமே பறக்க விட்டுடுறான். நம்ம ஹீரோயினுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ சோழவன்னு அவரோட வித்தையை காட்ட ஆரம்பிச்சிடுறாரு. சிங்க அங்கிள் அவர் தம்பிலாம் கூட பறந்துடுறாங்க. அப்பதான் அந்த அதிசயமே நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவரை சுத்தி இருக்கிற பவர்ஸ் எல்லாம் அவர் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. டிஸ்ட்ரிக்ஷன் ஹெட்டுக்கே சமசாக்க இருக்கு. இது எப்படி அவனால முடியுது? அவர் தம்பி அவரை காப்பாத்த போக சிங்கம் தடுத்துடுறாரு. எவன் எர்த்தோட பவர்ஸ் அவன் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அவனோட பவர்ஸ் ஒரு வழியா அன்லீஸ் ஆகி அவன் ஸ்ட்ரைட்டா மெட்டல் லெவலுக்கே போயிட்டான். டிஸ்ட்ரிக்ஷன் ஹெட் அவரை விட மாட்டேன்னு சொல்லி காலி பண்ண போக நம்ம ஹீரோ அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவரோட ஸ்பேர் எடுத்து அவனோட சோல்டர்லயே சொருகிடுறாரு. ஆளு சவுத்துல அடிச்சு ஆணி மாதிரி தொங்கிடுறான். ஒரு டீமனா மாறியோ என்னால எப்படி உன்னை தோக்கடிக்க முடியாம போச்சு. ஏன்னா நீ வெறும் ஒரு டீமன். அவன் ஆளுங்க எல்லாரும் ஓடிடுறானுங்க. அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு அவரு போய் நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு பாக்குறாரு. அவங்க மயங்கி கிடக்காங்க. அவங்கள அலைக்க தூக்கிட்டு போய் சேஃப் கார்ட் பண்ணிட்டு அவர் தம்பி கிட்ட நீ இவளை பாத்துக்கோ, நான் போய் டிராகன் மவுண்டன் ஹெட்டை பார்த்துட்டு வந்துடுறான். சீக்கிரமா அம்மா பத்தின தகவலோட வா. டிஸ்ட்ரிக்ஷன் ஹெட்டை தூக்கி ஜெயில போட்டுடுறாங்க. நீங்க கேட்டதை நான் செஞ்சுட்டேன். இப்ப என் அம்மா எங்க இருக்காங்கிறத சொல்லுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மவுண்டன் வாசல்ல மூக்கு விட்டு நின்ன பையனா இவன். என்னால நம்பவே முடியல. அவர் அப்படியே அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவர் அம்மா எங்க இருக்காங்கிறத காட்டுறாரு. ஏதோ ஒரு இடத்துல மாட்டிட்டு அவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த விஷயம் காண போயிடுது. அது என்ன இடம்? மோயாங் சங்கோட ஒரு சீக்ரெட் பேலஸ். அது எங்க இருக்குன்னு அவரு கேட்க ஈஸ்டர்ன் சீ கிட்ட இருக்கிற ஒரு மலை மேல இருக்கு. அவர் உடனே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு கூட அவன் கேட்காம போறான். மோயாங் செங்கோட பேரியர்ஸ் அங்க இருக்கிற டிராப்ஸ்ன்னு சொல்லி அதுகிட்ட இருந்து கண்டிப்பா அவனால தப்பிக்க முடியாது. ஆனா டிராகன் மவுண்டன் ஹெட் கண்டுக்கவே மாட்டுறாரு. தம்பிக்கு 7 வயசுல அதான் பயனா என்னன்னு தெரியல. என்ன ஆகுதுன்னு பாப்போம். நம்ம ஹீரோ திரும்ப வந்துடுறாரு. அவரு தம்பி நம்ம அங்கிள்ஸ்லாம் அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சா? உண்மையை சொன்னா இவனுங்களும் நம்ம கூட வருவானுங்க. அது ரொம்பவே ஆபத்து. எனக்கு தெரியலன்னு அவரு சொல்லிடுறாரு. ஆனா அவங்க சொன்னதை செஞ்சுட்டா நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவங்க சொல்லி இருந்தாங்களே, எப்படி சொன்ன வாக்குல இருந்து பின் வாங்கலாம்? நம்ம சிங்கம் 2ல் ஒரு கை பார்க்குறேன்னு சொல்லி டென்ஷன் ஆகுது. நம்ம ஹீரோ அவரை அமைதியாக்கிட்டு டிஸ்ட்ரிக்ஷன் ஹெட் இப்போதான் அவங்க கிட்ட மாட்டிருக்காரு. டீமன்ஸோட பிளான் என்னன்னு தெரியற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
சரி உனக்கு உண்மை தெரிஞ்ச உடனே சொல்லு, அப்பாக்காக பழியவங்க கண்டிப்பா நானும் உன் கூட வருவேன், நம்ம அங்கிள்ஸும் கண்டிப்பா நாங்களும் உன்னை சும்மா விட மாட்டோம்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. நல்ல வேலை உண்மையை சொல்லுன்னு சொல்லி நினைச்சிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவர் சொன்ன அந்த இடத்துக்கு எப்படி போறதுன்னு சொல்லி அவர் தனியா உட்காந்து ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்க டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம பாம்பு அங்கிள் வந்துடுறாரு. உன் பவர்ஸ் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு, சண்டை போட்டதுல உன் பாடி கூட டயர்டா இருக்கும், மெடிசன் எடுத்துக்கோ. அவரும் அதை கல்ப அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை பத்தி கேட்க அவளுக்கு ஒன்னும் மயக்கம் தெரியல, ஆனா ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நல்லது, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்க, அவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்க வந்துடுறாரு. அவங்கள பார்த்து லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு நம்ம சீக்கிரமாகவே திரும்ப சந்திப்போம்னு நினைக்கிறான். யாருக்கும் தெரியாம அவங்க பேலஸோட பின்னோசல் வழியா அவர் அங்கேருந்து கிளம்பிட்ட மாதிரி காமிச்சதோடு இப்போ அப்படியே அவங்க இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிட்டியை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற மக்கள்லாம் நம்ம ஹீரோ பற்றி தான் பரபரப்பாக பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சுவிங் தனியான நின்று டிஸ்ட்ரிக்ஷன் ஹெட்டியை பிடிச்சி கொடுத்துருக்காராம். அவருக்கு டிராகன் மவுண்டன் கிட்ட இருந்து ரிவார்ட்லாம் கூட கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே அவர் வேற லெவல் தெரியுமா? அங்க இருந்த காங்ஹைங்கிற ஒருத்தன் அந்த கதையெல்லாம் கேட்குறான். ஸ்னோ வேலியா? அவங்க கிங்க எட்லிங்க கொன்று கூட அவங்க நாட்டை மீட்டு எடுத்துட்டானா என்ன? சம்பவம் நடந்த நேரத்தில் நம்ம சிங்கம் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்து இருந்திருப்பாரு. ஆனா இவங்க அவரை கொஞ்சம் கூட மச்சிருக்க மாட்டாங்க. ஸ்னோவாலிங்கிற ஒரு இடமே அழிஞ்சு போச்சு. யாருமே இல்லாத இடத்துக்கு நீ எல்லாம் ஒரு கமாண்ட்ரா அவரு வெறியாகி கத்திட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவ்வளோ டேலண்டான ஒரு பையனா அவனை நம்ம யூசிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என்ன? இப்ப அப்படியே பொருளெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு குரூப்பை காட்டுறாங்க. இவங்க தான் அந்த யூசி, இவங்களோட மெமரி பவர் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி இவங்களே சொல்லி மாஸ்டர் உங்களால மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுது? எல்லாம் மைண்ட் கால்குலேஷன் தான், என்னால எல்லாத்தையுமே மெமரிஸ் பண்ண முடியும். ஏதோ நீங்க வித்த காட்டுறீங்க, நான் உங்க கூட இருக்கேன், அவ்வளவுதான். மாஸ்டருக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி திருட்டுத்தனமா இந்த ரூட்ல போற விஷயம் தெரிஞ்சா அவர் கண்டிப்பா என்ன பனிஷ் பண்ண போறாரு. அவங்க அந்த மலை எது ஆகுது வியூவை என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா வழியில ஒரு திருட்டு கும்பல் யூசி வெளியே வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அட என்ன திமுறா இருக்கா, பொருள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கங்க, இந்த பொண்ணு மட்டும் எனக்கு தான் சொந்தம். என்னடா சொன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே டென்ஷன் ஆயிட்டு ப்ரூஸ்லி மாதிரி பறந்து வராங்க. ஆனா ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே முடிஞ்சிருது. பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அவங்களே அவனுங்க பிடிச்சிடுறானுங்க. யூசியால எதுவுமே பண்ண முடியல. அவனுங்க கையில மாட்டிட்டு அவங்க முடிச்சிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ அந்த பக்கமா வந்துட்டு இருக்காரு. யாரோ ஹெல்ப்னு கத்துற சவுண்ட் கேக்குது. குரலை கேட்ட உடனே ஆணும் பொங்கிடுறாரு. ஈட்டியை தூக்கி போட்ட வேகத்துக்கு கேரேஜை உடைச்சிட்டு அவன் வந்து வெளியே விழுந்துடுறான். இது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். நம்ம ஹீரோ கேட்குற மாதிரியே தெரியல. அவர் அப்படியே அவர் ஸ்பியரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அவனுக்கு எல்லாருமே ஏர்ல பறக்க விட்டுறாரு. யூசியும் அது எல்லாத்தையும் அப்படியே லுக்கு ஊடுறாங்க. அவர் அவங்க எல்லாரையும் போட்டு காட்டுன்னு காட்டுறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரியா லைட்டா ஃபீல் ஆயிடுது. அங்கிருந்து ஒருத்தன் அவருக்கு நேரம் ஏற விட்டுறான். அவரை காப்பாத்துறேன்னு சொல்லி அவங்க ஜம்ப் பண்ண நம்ம ஹீரோ அதை வச்சு திரும்ப அவனையே சொருகிட்டு காப்பாத்த வந்து நம்ம யூசியா அவரு காப்பாத்திடுறாரு. குட்ஸ் டிராவல் பண்ற வழியில இந்த மாதிரி திருட்டு கும்பல் வரும்னு உனக்கு தெரியாதா? அடுத்த வாட்டியாவது ரூட்டை பார்த்து செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. அச்சோ நான் அவனோட பேரு கேட்க மறந்துட்டான். அட விடுங்க மாஸ்டர், நீங்க திரும்ப மீட் பண்ணு இருந்தா கண்டிப்பா அது நடக்கும். ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. நீங்க என்ன அவனை ரொம்பவும் மிஸ் பண்றீங்க போல. அவங்களும் லைட்டா வைக்கப்பட்டுட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அவங்க டிராவலும் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம பாம்பு நம்ம ஹீரோவை பார்க்க வர்றாரு. ஆனா ரூம்ல ஆளை காணும். அவர் உட்கார்ந்து இந்த இடத்துல ஒரு மேப் மட்டும் இருக்கு. அவர் உடனே பாயிண்ட பிடிச்சிடுறாரு. அங்க வந்து நம்ம சிங்கம் கிட்ட அவன் எல்லா பிரச்சனையும் தனியாவே ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான் போல. அவர் உடனே அங்கிருந்து கிளம்ப போறாரு. இல்ல லார்டோட தம்பியை மொத்தம் நம்ம சேவ் பண்ணணும். லைட்டா யோசிச்சுட்டு டிராகன் மவுண்டன்ல போய் அவரை பார்த்து சொல்லிட்டு நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். நம்ம ஹீரோ டிராகன் மவுண்டன் ஹிட் சொன்ன அந்த இடத்துக்கு இப்ப வந்துடுறாரு. அந்த மூயாங் சென் பைத்தியக்காரன் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேலஸ்குள்ள பூந்துடுறாரு. அவன் ஆளுங்க எல்லாரும் பறந்து விழுறானுங்க. எத்தனை பேர் வந்தாலும் அவரு முன்னாடி நிக்க கூட முடியல. ஆள அந்த அளவுக்கு வெறியோடையும் பவர்ஸோடையும் அப்படியே போயிட்டே இருக்காரு. வேக்கத்துல இருந்து அவரோட அம்மாவும் லைட்டா கண்ணை துறக்குறாங்க. வெளியே பார்த்தா அவங்களோட சிங்கி குட்டி அங்க இருந்த மொத்த காட்சியும் போட்டு தள்ளிடுறாரு. அவர் பக்கத்துலதான் அந்த பேரியரும் இருக்கு. ஆமா அது நீங்களா? அவங்க ஆச்சரியத்தோடையும் அதிர்ச்சியோடையும் அதை அப்படியே பாக்குறாங்க. ஸ்னோய்கில் நீயா? நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம அவரோட ஸ்பேரை யூஸ் பண்ணி அந்த பேரியரை உடைக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா அவர் பவர் அதுக்கிட்ட சுத்தமா வேலை செய்யல. பல காட்ஸ் சமாளிச்சு வந்து அவரு அந்த ஒரு பேரியரை தாண்ட முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அவர் எனர்ஜி எல்லாம் ரொம்பவே வீக் ஆயிடுது. இருந்தாலும் அவர் உருள மாதிரி தெரியல. அவரோட மொத்த பவர்ஸை யூஸ் பண்ணி திரும்பவும் அதை உடைக்க ட்ரை பண்ண அதோட பவர்ஸ் அவர் ஸ்பியரை உடைச்சு பீஸ் ஆகிட்டு ஆளையும் அங்கிருந்து பறக்க விட்டுருது. அவர் அம்மாவும் உள்ள இருந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சியும் தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. நம்ம ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டு இருக்க. அப்பதான் அந்த சம்பவமே நடக்குது. உடஞ்சு போன அவர் ஸ்பியர்ல இருந்து ஏதோ ஒரு பவர் வெளியே வந்து அது திரும்பவும் அப்படியே ஜாயின் ஆக ஆரம்பிச்சிருது.
நம்ம ஹீரோவும் அதை கையில எடுத்துடுறாரு. அவரோட பவர்ஸ் இப்ப வேற லெவல்ல இருக்கு. அவர் அப்படியே வெறித்தனமா அந்த பேரியர் முன்னாடி நிக்கிறாரு. நிக்கிறது மட்டும் இல்ல, கிடைச்ச புது பவர்ஸை யூஸ் பண்ணி அவர் அப்படியே மொத்த பவர்ஸோட பாஞ்சு வந்து அதை அப்படியே ஒரேடியா போட்டு தள்ளிட்ட மாதிரி காமிச்சதோட அந்த பேரியர் இருந்த இடம் தெரியாம அங்கது காணாம போயிடுது. நம்ம ஹீரோ அவர் அம்மாவை பார்த்து சந்தோஷத்துல அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாரு. அவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. என் பையனை நான் ஒரு வழியா பார்த்துட்டேன், இதுவே எனக்கு போதும். அவரோட ஈட்டி எடுத்து அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு வாங்க நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். ஆனா அவங்க இல்லைன்னு தலையாட்டுறாங்க. இப்ப நீ வளர்ந்து பெரிய பையன் ஆயிட்ட. சம்பவத்தை நோட் பண்ணிட்டு மோயாங் சென்னு இப்ப அங்க வந்துட்ட மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ அவனையும் அடிச்சு காலி பண்ண போறாரு. ஆனா அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அசால்ட்டா அவர் அடிச்சு பறக்க விட்டுடுறான். ஆள் கிட்டத்தட்ட கோமாக்கே போயிடுறாரு. அவர் அம்மாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என் பையன் எதுவும் பண்ணிடாத, நீ எதிர்பார்க்கறது அவங்க கிட்ட இல்ல, அப்ப எனக்கு வேணுங்கிறத நீ கூட. அவங்களும் அவரை பார்த்து அப்படியே அழுதுகிட்டே வேற வழி இல்லாம அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு சொல்லி அவங்க அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்க டக்குன்னு ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணி அது வழியா அவங்களோட பையனை அங்கிருந்து காப்பாத்தி விட்டுடுறாங்க. அவன் கடுப்பாயிடுறான். கடைசியா நடந்த வார்ல நீ உன்னோட ஏன்ஷியன் பிளேட்ல என்ன இழந்துட்டதா சொன்னீல, எப்ப இது திரும்ப ரெக்கவர் ஆனிச்சு? அந்த பவர்ஸ் மட்டும் எனக்கு திரும்ப கிடைச்சிச்சுன்னா நான் கொல்ல போற ஆளே நீ தான். ஏன்ஷியன் பிளேட்ல என்ன ஆக்டிவேட் பண்றது எப்படின்னா அவன் எவ்வளவோ கேட்டு பாக்குறான். ஆனா அவன் டீமன்ஸ் கூட சேர்ந்துட்டான்னு சொல்லி அவங்க சொல்லவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அவங்க கடுப்பாய் அவங்களை போட்டு தள்ளுற மாதிரி வந்துட்டு அப்புறம் லைட்டா அமைதியாயிட்டு அவங்கள லாக் பண்ணிட்டாங்க. வந்து கிளம்புற மாதிரி காமிச்சதோட நம்ம ஹீரோவை தேடி வந்து அவரோட அங்கிள்ஸ் அவரை கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் லைட்டா மயக்கம் தெரியுது. வெளியே நம்ம ஹீரோவோட தம்பி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. எல்லாரும் டிராகன் மவுண்டனுக்கு போயிருக்காங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வர சரி நானும் போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறான். ஒரு நிமிஷம், நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எனக்கு சில ஸ்பெல்ஸ் எல்லாம் கத்து தர முடியுமா? அவங்க லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய மாஸ்டர் இல்ல, நீ ஒரு பெரிய மேஜ் மாஸ்டர் கிட்ட கத்துக்கிட்டாதான் நீயும் பெரிய மேஜா மாற முடியும். அந்த மாதிரி மாஸ்டர் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்கள பார்க்கும்போது நீயே தெரிஞ்சுப்பன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. டிராகன் மவுண்டன்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டிஸ்ட்ரிக்ஷன் ஹெட்டை போட்டு வறுத்தெடுத்து அவனுக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் அவங்க கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க ஓசன் ஸ்டோனை யூஸ் பண்ணி நிறைய டீமன்ஸை கிரியேட் பண்ண சொன்னாங்க, அவ்வளோதான். அவனுக்கு ஆர்டர் கொடுத்தது கிரே ரோக் போட்ட ஒருத்தவன். அவனோட மாஸ்டர் கூட நான் பார்த்தது கிடையாதுன்னு அவன் சொல்றான். இன்வெஸ்டிகேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் அவங்கள பார்க்க வராங்க. பின்னாடியே நம்ம சாங்ஃபெங் வாட்டர் டெம்பிள் மாஸ்டர் அங்க வராங்க. நான் டிஸ்ட்ரிக்ஷன் ஹெட்டை பார்க்கணும். ஆளை இழுத்துட்டு வந்துடுறாங்க. மரியாதையா டீமன்ஸோட பிளானை பத்தி சொல்லிடு. என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள் கிட்ட அவங்களோட பிளான சொல்லுவாங்கன்னு நினைச்சீங்களா? எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அந்த கிரேப் ஷோ போட்ட உன்னை கண்டுபிடிக்க வேணா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், என்ன ரிலீஸ் பண்ணி விடுங்க. நல்ல கதையா இருக்கே. நீ பண்ண தப்புக்கு உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கிறது பெருசு, இதுல ரிலீஸ் வர பண்ணுவாங்களா? நம்ம ஹீரோயினை அன்னைக்கு நீ ஸ்னோவேலி அட்டாக் பண்ணும்போது எனக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு அவங்க கேக்குறாங்க. எனக்கு என் பாஸ்ட பத்தின ஞாபகங்கள் வந்த மாதிரி இருந்துச்சு, என் அப்பா அம்மாவை பத்தினது. அப்படியே எபிசோட் 3 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.